சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அதற்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்கள் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அகலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் காணாம போன ஆடு மனம் திரும்பி கடந்து வந்தா அது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அது அவருடைய தீர்மானம். ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவர் தேடி வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தன் தேவ சமூகத்துக்கு வெளியில் போயிட்டா அவர் தேடி வரமாட்டார். நீ என்னைக்கு அடிபட்டு நொந்து நூலாகி திரும்ப வந்து மன்னிப்பு கேட்குறையோ அது வரைக்கும் அவர் பொறுமையாக இருப்பார். உங்களுக்கு தெரியும், இளைய குமாரன் தகப்பனிடத்தில் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து ஊதாரித்தனமாக கடந்து போனான். தகப்பன் தன் வீட்டை விட்டு வெளியில் போய் அவனை தேடவே இல்லை. மறந்துடாதீங்க. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் பாவம் செஞ்சேன், தப்பி போனேன், அவர் என்ன தேடி வந்தார். இது உன் கதை, அது வேதம் அல்ல. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பறவையை ருசி பார்த்த பின்பு நீ மறுபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு சொல்லிட்டாரு. அப்போ தேவன் கண்டிப்பாக ஒன்றை தேடி வரமாட்டார். நீ தான் மனம் திரும்பணும். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியுமா? நான் தேவனுக்குள்ளே போனேன், அப்புறம் வெளியே போயிட்டேன், தேவன் என்ன தேடி வந்தார், மறுபடியும் வந்துட்டேன். தேவன் வந்தார்னா வேத வசனம் பொய்யாயிருமே. யார் பொய் சொல்கிறா? நீ பொய் சொல்றியா, தேவன் பொய் சொல்கிறாரா? தேவன் சொல்கிறது உண்மை. ஒரு நாளும் காணாமல் போன பொருட்களை அவர் தேடி கண்டுபிடிப்பதாக இல்லை. அந்த பொருள், அந்த மனிதன் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் கடந்து வரணும். அப்போ அவர் ஏற்றுக்கொள்வார். காலுக்கு மிதியடியும் கைக்கு மோதிரமும் கொடுத்து அவனை குளித்து வஸ்திரங்கள் மாற்றி அவனை தன்னுடைய புத்திர சுவிகார உரிமை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தினுடைய ஊடாய் தேவன் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், லூக்கா 15வது அதிகாரத்தில் 8லேருந்து 10 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா காணாமல் போன காசை குறித்து சொல்கிறார். அங்கே காணாமல் போன காசை பெருக்கி எடுத்து அது உரிய ஒரு இடத்தில் கொடுக்கப்படுகிறது. நாம் காணாமல் போன காசா, காணாமல் போன ஆடா? காசு இல்லைங்க, நம்ம எல்லாம் ஆடு.